இப்பொழுது மக்ரூனி பாஸ்தா செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மக்ரூனி பாஸ்தாவை வந்து எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குண்டானில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நல்லா தண்ணி சூடு வந்தது. விரிசல் எடுத்துருக்குறேன். இது பைப்பு குழாய் மாரி ஒன்று, சங்கு நத்தை மாரி ஒன்று உருண்டை இருக்குது. 3 நல்லா வேக போடுங்க. அது வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்தோனையும் நீங்கள் ஒரு வடிகட்டில் எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இது வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. அது வந்து நான் அப்புறமேல காமிக்கிறேன். அது வேகட்டும். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் பச்சை மிளகா, தக்காளி, கொஞ்சம் பூண்டு நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தக்காளி சாஸ், சோயா சாஸ், இது சில்லி சாஸ். நீங்கள் வேணால் சாஸ் இல்லைன்னா சும்மாவும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து சாஸ் ஊற்றி உங்களுக்கு அதனால் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சாஸ் ஊற்றுறோம். இது வேகட்டும். வெந்தோடனே அது செய்முறை காணும். ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. பூண்டை வச்சு அதில் போடுங்க. வேக வச்சு வடிச்சு வச்சுருக்கிறோம் இந்த பாஸ்தாலாம். பச்சை மாவு போட்டுக்கங்க. அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கங்க. பாஸ்தாவுக்கு வந்து உப்பு போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் இது சால்ட் உப்பு போட்டுக்கங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கங்க. தக்காளியை போட்டுக்கங்க. மஞ்சள் போட்டுருங்க. உங்களுக்கு உடம்பு தேவையான மிளகாத்தூள் போட்டுருங்க. கொஞ்சம் சோயா சாஸ் போட்டுக்கிங்க. 1 ஸ்பூனு சில்லி சாஸ் போட்டுக்கிங்க. 1 ஸ்பூனு அது தக்காளி சாஸ் போட்டுக்கிங்க. 1 ஸ்பூனு கருவேப்பிலை போட்டுக்கிங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கிட்டு இந்த பாஸ்தா எடுத்து போட்டுருங்க. நல்லா கட்டி விட்டுருங்க. சூடாக சுவையான பாஸ்தா ரெடி. இதை நீங்கள் தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது சட்னி தக்காளி சாஸ் விரும்பாதங்க சட்னி வச்சு சாப்பிடுங்க. இன்னும் அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.